பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த இனிய நாளை காண செய்த தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 1 பேதுரு 5வது அதிகாரம் 6வது வசனம். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். நாம் வேதத்திலே பார்க்கும் பொழுது ஆகார் தன்னுடைய நாச்சியாருடைய துன்புறுத்துதல் தாங்க முடியாமல் வீட்டை விட்டு புறப்பட்டு வரும் பொழுது கர்த்தருடைய தூதன் வழியிலே சந்தித்து ஆகாரிடத்தில் நீ உன் நாச்சியாருடைய கையின் கீழ் அடங்கி இரு என்று சொன்ன பொழுது ஆகார் புறப்பட்டு போய் தன்னுடைய நாச்சியாருடைய கைக்கு கீழாக அடங்கி இருக்கிறதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். இங்கே நாம் வாசிக்கும் பொழுது ஏற்ற காலத்திலே உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் என்று வேதம் சொல்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு உயர்வை தருவதற்கு ஒரு ஏற்ற காலத்தை நிர்ணயம் பண்ணி வைத்திருக்கிறார். நாம் பிரசங்கி புத்தகத்திலே வாசிக்கும் பொழுது 3வது அதிகாரத்திலே ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நம்மை உயர்த்தும்படிக்கு ஒரு காலத்தை நிர்ணயம் பண்ணி வைத்திருக்கிறார். நாம் ஒரு காலத்தை நிர்ணயம் பண்ணி வைத்திருக்கிறோம். அந்த காலத்தில் அல்ல, கர்த்தர் ஒரு காலத்தை நிர்ணயம் பண்ணி வைத்திருக்கிறார். அந்த காலத்திலே நம்மை உயர்த்துவார். அதுவரைக்கும் நான் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய அந்த பலத்த கைக்குள் அடங்கி இருக்க வேண்டும். தாவீது தன்னுடைய 15 முதல் 17வது வயதிற்கு உள்ளாக அவர் அபிஷேகம் பண்ணப்படுகிறார். ஆனால் யூதாவினுடைய ராஜாவாக தன்னுடைய 30வது வயதில் தான் அரியணையில் அமர்ந்திருக்கிறார். அதுவரைக்கும் தாவீது என்ன செய்கிறார்? கர்த்தருடைய அந்த பலத்த கரத்திற்குள் அடங்கி இருக்கிறார். அதுபோலதான் நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்ற காலத்திலே ஒரு உயர்வை வைத்திருக்கிறார். அந்த உயர்வை பெரும்படியாக நாம் அவருடைய பலத்த கரத்திற்குள் என்ன செய்ய வேண்டும்? அடங்கி இருக்க வேண்டும். நம் வேதத்திலே பார்க்கும் பொழுது சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்திலே இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று சொல்கிறார். ஏற்ற காலத்திலே நம்முடைய உயர்வுக்கும் ஒரு ஏற்ற காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார் அல்லவா? அந்த காலத்திலே நிச்சயமாக அந்த நன்மையை, அந்த உயர்வை தீவிரமாக நம்முடைய வாழ்க்கையிலே நடப்பிப்பார். அதுவரைக்கும் நாம் கர்த்தருடைய கரங்களிலே அடங்கி இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. உம்முடைய பலத்த கைக்குள்ளே நாங்கள் அடங்கி இருக்க கர்த்தருங்களுக்கு உதவி செய்யும். ஏற்ற காலத்திலே அந்த நன்மையை, அந்த உயர்வை சுதந்திரிக்க கர்த்தர் நல்ல கிருபைகளை தந்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.